நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். பாப்பா, என்னக்கா? பாப்பா, இந்த வாழைப்பழத்தை அதோ அந்த அங்கிள் நடந்து வராருல்ல, அவர் வர்ற வழியில போட்டுரு. நானே அவருக்கு ஏதாவது பண்ணணும்னு இருந்தேன். நீங்க சூப்பர் ஐடியா கொடுத்துட்டீங்க. தேங்க்ஸ்க்கா. சரி சரி, போ போ போய் போடு. வாங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. பரவாயில்ல இலக்கியா, இந்த ஐடியாலாம் கூட உனக்கு தெரியுமா? உங்க பாய் ஃப்ரெண்டா? ஏய், நீங்க இங்க என்ன பண்றீங்க? முதல்ல கிளாஸ்க்கு போங்க. போங்க. பாய் ஃப்ரெண்ட் சார். நானா? எங்க மிஸ் நல்ல கடிஜோக் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேளுங்க. எங்க எனக்கு ஒரு கடி ஜோக் சொல்லுங்களேன். வேண்டாங்க, விடுங்க. அட சொல்லுங்க. சரி. யானை கால் வழுக்கி ஆத்துல விழுந்துச்சான். அப்புறம் அது எப்படி வெளியில வந்துச்சு? எப்படி வெளியே வந்துச்சு? தெரியலையே. வேற எப்படி வரும்? நனைஞ்சு தானே வரும். கடிஜோ கேட்டா கடுப்பாகணும். ஆனா உன் குழந்தைனாரு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. மேடம், பிரியா எதை சொன்னாலும் கார்த்திக் நிச்சயம் சிரிப்பான். அப்படி அவன் மேல அவன் பைத்தியமா இருக்கான். ஐயோ, சான்ஸே இல்லைங்க. நான் இப்படி வாய் விட்டு சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. நான் எப்பெல்லாம் மூட் அவுட் ஆகுறேனோ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். நீங்க கடி ஜோக் சொல்லணும். அப்படியா? ஏன் ஜோக் உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா? ஆமாங்க, பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு ஜோக்குக்கும் 1000 rupees சார்ஜ் பண்ணுவேன். பரவாயில்லையா உங்களுக்கு? ₹1,00,000 சார்ஜ் பண்ணாலும் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு தான் உங்களை ரொம்ப பிடிக்குமே. என்ன என்ன சொன்னீங்க? அது உங்க ஜோக் பிடிக்கும்னு சொன்னேன். ஓ, மழை போலவே தூவிடும் காதலே, ஒளிர்விடும் நிலவை போல் பிறைவிடும் காதலே, புதிதாகவே தோன்றும் நதி போல அடங்காமலே. ஆஹா, கார்த்திக் ரொம்ப ஓவரா போறானே. இத லிமிட்டுக்குள்ள வைக்கலனா பின்னாடி பிரச்சனை ஆயிடும். காதலே துடைத்திடும் வீரல் பட்டு கரைகின்ற காதலே, முடிவிலா. மேடம், வாங்க போய் தடுத்துருவோம். போலாம் போலாம். கார்த்திக், கார்த்திக். அண்ணி வந்துட்டான். கார்த்திக், என்ன ஸ்கூல்ல நல்லா சுத்தி பாத்துட்டியா? பாத்துட்டா அண்ணி. அப்புறம் என்ன, வா போலாம். அதுக்குள்ளயா? ஏய், ஆமா, நானும் வீட்டுக்கு போகணும், நீயும் ஆபீஸ்க்கு போகணும்ல. கிளம்பு. சரிங்க அண்ணி. சரிங்க மேடம், நாங்க சரி, வரோம். போயிட்டு வாங்க. வரோம் பிரியா. சரிங்கக்கா. பாய் பிரியா. பாய். கார்த்திக், கிளம்பு. வரும். சரி, பாய். பாய். அஞ்சலியை திருத்துறதுக்காக கார்த்திக் பிரியா கூட பழக விட்டா, கார்த்திக் பிரியா கூட ரொம்ப குழஞ்சு பேசுறானே. நிலைமை இப்படியே போச்சுன்னா பின்னாடி கார்த்திக் எப்படி ஏமாற்றத்தை தாங்கிப்பான்? முதல்ல இத பத்தி கௌதம் கிட்ட பேசியே ஆகணும்.
காணோம். இலக்கியா, என்னாச்சு இலக்கியா? எதுக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? எங்க போயிட்டு வர? நானும் கார்த்திக்கும் ஸ்கூலுக்கு போயிருந்தோங்க. கார்த்திக் அப்படியே ஆபீஸ் வேலையா போயிட்டான். ஸ்கூல்ல நடந்த விஷயமா நான் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். என்னாச்சு? என்ன அவசரம்? ஏதாவது பிரச்சனையா? இப்ப பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனா ஃபியூச்சர்ல எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு நான் ரொம்ப பயப்படுறேன். ஃபியூச்சர் பிரச்சனையா? தலையும் இல்லாம வாழும் இல்லாம குழப்பிக்கிட்டு இருக்க. சொல்லு, என்ன விஷயம்? அஞ்சலியை திருத்தி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர நம்ம பிளான் பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்குங்க. ஏய், என்ன சிக்கல்? எல்லாம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. பிரியா கார்த்திகா காதலிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அஞ்சலி டென்ஷன் ஆகி என் புருஷன் எனக்கு மட்டும் தானே சண்டை போட போறா. இதுல அவ தப்பா உணர்ந்து திருந்தி மன்னிச்சிருங்க, இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னு கார்த்திக் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் பிரியா ஆட்டோமேட்டிக்கா விலக போறா. அஞ்சலிய கார்த்திகோட சேர்த்து வைக்க போறோம், அவ்வளவுதானே. பிளான் எல்லாமே தெளிவா தான் இருக்கு. இதுல உனக்கு என்ன குழப்பம்? இங்க பாருங்க, அஞ்சலி திருந்துவா பிரியா விலகுவான்னு சொன்னீங்களே, ஆனா கார்த்திக் என்ன ஆவான்னு யோசனை பண்ணி பாத்தீங்களா? ஏங்க, அவன் இப்ப உண்மையாவே பிரியாவை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கூல்ல கார்த்திக் பிரியாவை பார்த்ததும் அவனோட மனசுல சந்தோஷம் கொடி கட்டி பறக்குது. பிரியா தான் அவன் உலகம்னு நினைக்கிறான். அதை எப்படி சரி பண்றது? அவன் மனசை எப்படி மாத்துறது? அஞ்சலி மேல இருக்கிற வெறுப்புல கார்த்திக் இப்ப முழுசா பிரியா பக்கம் சாஞ்சிட்டான். அவளை மனசார லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டான். இனிமே என்னதான் நாம நடந்ததெல்லாம் நாடகம்னு சொன்னாலும் அத அவன் ஏத்துக்காம அஞ்சலி எனக்கு வேண்டாம், பிரியா தான் எனக்கு வேணும்னு பிடிவாதம் புடிச்சானா அப்ப என்னங்க பண்றது? நம்ம பூனை வால்னு நினைச்சு புலி வாலை புடிச்சிட்டோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதான் உன் பயமா? இதுக்குதான் என்ன அவ்வளவு அவசரமா வர சொன்னியா? அதெல்லாம் ஈஸியா கார்த்திகா மாத்திரலாம், விடு. என்னங்க இவ்வளவு சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க? எடுத்து சொன்னா மாற ஆளா அவன்? அஞ்சலி கிட்ட நம்பி ஏமாறினதுக்கே அவன் குடிகாரனா மாறிட்டான். இப்ப பிரியா அவனை காதலிச்சது டிராமான்னு தெரிஞ்சா வெறுத்து போய் விபரீதமா ஏதாவது முடிவெடுத்தாலும் எடுத்துருவாங்க. நீ எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கார்த்திக் அப்படிப்பட்ட பையன் இல்ல. நம்ம அவன் நல்லதுக்கு தானே பண்றோம். உண்மையை சொன்னா பிராக்டிக்கலா யோசிச்சே பிரியாவை மறந்துருவான், விடு. கார்த்திக் அஞ்சலிய லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணான். இப்ப என்னதான் கார்த்திக் அஞ்சலிய வெறுத்தாலும் அந்த காதலோட வடு அவனுக்குள்ள கொஞ்சம் கூடவா இல்லாம போயிடும். அஞ்சலி தப்பு பண்ணதால கார்த்திக்கு ஏற்பட்ட கோபம் அவ திருந்தி வந்தான்னா நிச்சயம் அது காணாம போயிடும். இல்ல கௌதம், எனக்கு இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நம்ம அஞ்சலி திருத்தறதா நினைச்சிட்டு பெரிய வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோமோன்னு தோணுது. இப்ப கார்த்திக் மனசுல பிரியா முழுசா பதிஞ்சிட்டா. இனி அவன் மனசை விட்டு அவளை வெளியேற்ற முடியும்னு எனக்கு தோணலங்க. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க. அஞ்சலி பண்ண துரோகம் தான் கார்த்திகா அன்பு தேடி அலைய வச்சது. இப்ப அதே அஞ்சலி திரும்பி வந்து சாரி கார்த்திக்னு கால்ல விழுந்து கட்டி பிடிச்சான்னு வச்சுக்கோ, அவன் பழைய கார்த்திகாவே மாறி அவளோட சேர்ந்துருவான். இது பாரு, இது சிம்பிள் ஃபார்முலா, நீ டென்ஷன் ஆகாத. இல்ல, இது பாரு, கார்த்திக் விஷயத்தை என்கிட்ட விட்டுரு. நான் ஆரம்பிச்ச டிராமாவை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ரிலாக்ஸா இரு, புரியுதா? என்னவோ சொல்றீங்க. கார்த்திக் மட்டும் இல்லைங்க, அத்தையும் பிரியாதான் மருமகளா வரப்போறான்னு நம்பிக்கையில இருக்காங்க. அந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது. நீ நிம்மதியா வீட்டுக்கு போ. ஜானு கிட்ட பிரியாவை தான் மருமகளா கொண்டு வர போறோங்கிற மாதிரியே நடந்துக்கோ. அஞ்சலிக்காக நடத்துற டிராமா தான் இதுன்னு ஜானுக்கு இது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவங்க கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. அதனால அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப நாம போற ரூட்ல தான் போய் ஆகணும். அதனால மனசுல எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா போ. எப்பவும் போல சகஜமா இரு. என்ன ஆட்டோ, நிலுங்க நிலுங்க. சரி, போயிட்டு வா. சரி கௌதம், வா. கொஞ்சம் பார்த்து ஸ்லோவா நேரா போங்க. போங்கண்ணா. பாய் கௌதம். பாய். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.